வணக்கம். வணக்கம். நீங்கள் நேரடியாக இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. முஸ்லிம் முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாண சபை தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுவதாக அசாத் சாலி தெரிவிப்பு. மனித சிந்தனைகள் மேம்பாடு அடையாத பட்சத்தில் அபிவிருத்தியில் பலன் இல்லை, ஜனாதிபதி கருத்து. மாகாண சபை தேர்தலில் சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தும் கால அவகாசம் நாளையுடன் நிறைவு. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். மனித சிந்தனைகள் மேம்பாடு அடையாத பட்சத்தில் முன்னெடுக்கப்படும் எந்தவொரு அபிவிருத்தி செயற்பாட்டிலும் பலனை பெற முடியாது போய்விடும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். எலரி மாளிகையில் இன்று நடைபெற்ற ரன்பீம காணியுறுதி பத்திரம் வழங்கும் திட்டத்தின் 11வது கட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை கூறினார். பண்பாடுடைய சமூகம் ஒன்றை கட்டியெழுப்பும் செயற்பாடுகள் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டார். உட்கட்டமைப்பு வசதிகளில் மேற்கொள்ளப்படுகின்ற துரித மேம்பாட்டுடன் கிராமங்களின் மதிப்பும் தற்போது கூடியுள்ளதாக ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். 10 வருடங்களுக்கு முன்னதாக காணப்பட்ட கிராமத்தை விட பெருந்தெருக்கள், பாலங்கள், மின்சார வசதி போன்ற நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய முன்னேற்றம் அடைந்த கிராமமே இன்று கட்டியெழுப்பப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை தாக்கியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை தமிழக கடற்தொழில் அமைச்சர் KA ஜெயபோல் நிராகரித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றதாக கூறப்படும் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராமின் ஆலோசனைக்கு அமைய மாநில அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டதாக BTI செய்திச் சேவை குறிப்பிட்டுள்ளது. தமக்கு வெடிச்சத்தம் கேட்டதாக தமிழக மீனவர்கள் தெரிவித்துள்ள போதிலும் இலங்கை கடற்படையினர் ஆகாயத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமைக்கு சாட்சிகளோ அல்லது அவ்வாறான சம்பவம் இடம்பெற்றவையோ உறுதிப்படுத்தப்படவில்லை என தமிழக கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த 14ஆம் திகதி ராமேஸ்வரத்தில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்ற 697 மீனவர்களும் பாதுகாப்பாக கரைக்கு வந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் மீனவர்கள் பயணித்த படகுகளுக்கு எவ்வித சேதங்களும் ஏற்படவில்லை எனவும் தமிழக கடற்றொழில் அமைச்சர் குறிப்பிட்டதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்தாவது நாளில் யாப்பா ஒழுங்கையூடாக மலையகத்தை வந்தடைந்த வெற்றியாளர்களின் சுடரை ஏந்திய பயணத்தின் 11வது நாள் சஞ்சாரம் நாவலப்பிட்டியில் நிறைவு பெற்றது. வெற்றியாளர்களின் சுடரை ஏந்திய வாகன தொடரணி மக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் நாவலப்பிட்டி நகரை இன்று பிற்பகல் சென்றடைந்தது. தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் சாதிக்க முயற்சிக்கும் இள வீர வீராங்கனைகளை ஜொலிக்க வைக்கும் நோக்கில் MTV MBC ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்துள்ள வெற்றியாளர்களின் சுடரின் 11வது நாள் பயணம் மலையகத்தில் இன்று ஆரம்பமானது. வெற்றியாளர்களின் சுடரை ஏந்திய பயணத்தில் இணைந்திருந்த வீர வீராங்கனைகள் முதலில் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று ஆசி பெற்றனர். கண்டி பொது வர்த்தக கட்டிட தொகுதிக்கு முன்னால் வெற்றியாளர்களின் சுடரை மத்திய மாகாண ஆளுநர் டிகிரி கொபே கடுவ வீரர்களிடம் கையளித்தார். மாத்தளை, கண்டி மற்றும் கம்பளை ஆகிய பிரதேசங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் PMMGP பெரமுனை மற்றும் கண்டி மாவட்ட செயலாளர் காவினி செனவிரத்ன ஆகியோரும் வெற்றியாளர்களின் சுடரின் பயணத்தில் இணைந்து கொண்டனர். இலங்கையில் சிங்கள, தமிழ், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என அனைவரும் இந்த பயணத்தை வாழ்த்தி தமது ஆசைகளை வழங்கியிருந்தமை தொடர்பில் நாம் மகிழ்கிறோம். MTV MBC ஊடக வலையமைப்புக்கும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் சமாதானம் மற்றும் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கும் இந்த பயணம் உலகத்துக்கு சிறந்ததோர் எடுத்துக்காட்டு என்று நான் எண்ணுகிறேன். இளைஞர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் MTV MBC ஊடக வலையமைப்பினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த திட்டம் தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதனூடாக வீரர்களை ஊக்குவிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக நான் எண்ணுகிறேன். கண்டி நகரிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்த வெற்றியாளர்களின் சுடருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக பிரதேசத்தில் உள்ள பெருந்திரளான மக்கள்
இணைந்திருந்ததுடன் பல வருடங்களுக்கு முன்னர் கண்டியிலிருந்து சர்வதேச போட்டிகளை பிரதிநிதித்துவப்படுத்திய வீர வீராங்கனைகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைய வெற்றியாளர்களின் சுடரை முல்கம்புல உயர் தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவர்கள் முதலில் ஏந்திச் சென்றனர். பேராதனை நகரை கடந்து கெலியோய நகருக்கு வெற்றியாளர்கள் சுடர் பிரவேசிக்கும் போது பிரதேசவாசிகள் மற்றும் கெலியோய பங்யா ரத்ன மத்திய மகா வித்தியாலயத்தின் மாணவர்கள் வாழ்த்து தெரிவித்ததுடன் அமோக வரவேற்பும் அளித்தனர். கம்பளி நகரை அடைந்த வெற்றியாளர்களின் சுடருக்கு ஒன்றிணைந்த முச்சக்கர வண்டி சங்க உறுப்பினர்களால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன்போது கம்பளி நகரசபை தலைவர் சரத் காமினி ஹெட்டியாராய்ச்சி மற்றும் கம்பளி உதவி போலீஸ் அத்தியட்சகர் நிமல் தர்மபிரிய உள்ளிட்ட குழுவினரால் வெற்றியாளர்களின் சுடர் கம்பளி நகரத்தின் மத்திய பகுதியில் வரவேற்கப்பட்டது. இதன்போது மகா சங்கத்தினராலும் வெற்றியாளர்களின் சுடருக்கு ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் நடன குழுவினர் மற்றும் உலப்பனை மகா வித்தியாலய மாணவர்கள் தமது நகரினூடாக பயணித்த வெற்றியாளர்களின் சுடருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் பயணத்திலும் இணைந்து கொண்டனர். நாவலப்பிட்டிக்கு கொண்டு செல்லப்பட்ட சுடர் தேசிய மட்டத்தில் ஜூடோ போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் சந்திமல் சந்தக்கெலுமிடம் கையளிக்கப்பட்டது. வெற்றியாளர்களின் சுடரை ஏந்திய வாகன தொடரணி இன்று பிற்பகல் நாவலப்பிட்டியை அண்மித்தது. நாவலப்பிட்டி அனுருத்த குமார தேசிய பாடசாலையின் மேற்கத்திய வாத்திய குழுவினரின் அணிவகுப்புடன் நாவலப்பிட்டியின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ரொஷான் பெர்னாண்டோ, நகர தலைவர் நிஷாந்த ரணசிங்க உள்ளிட்டவர்களால் சுடர் வரவேற்கப்பட்டது. பெருந்திரளானவர்களின் வாழ்த்துக்கு மத்தியில் நாவலப்பிட்டி நகரை அண்மித்த வெற்றியாளர்களின் சுடர் நாளை காலை வரை மத்திய பஸ் தரிப்பிடத்துக்கு அருகில் தரித்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தடை நீடிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிடுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு கருணாநிதி மறுப்பு தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கருணாநிதி இதனை குறிப்பிட்டதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. நான் விடுதலை புலிகளை விதித்துள்ள தடையை நீக்கிறதை பற்றி எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. அது விடுதலை புலிகள் மீது உள்ள தடை என்று எடுக்கப்பட முடியாது. பொதுவாக இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் தீவிரவாதம், ஆயுத போராட்டங்கள் நடைபெறக்கூடாது என்பதில் நானும் அழுத்த திருத்தமான கருத்து கொண்டவன். உங்களது ஆரோக்கியமான வாழ்விற்காக இந்த வாரத்தில் நீங்கள் முன்னெடுத்த முயற்சிகள் என்ன? வாரத்தில் ஒரு நாளாவது டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவது ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிவகுக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது உங்கள் வீட்டுச் சூழலை சுத்திகரிப்பதற்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கியுள்ளீர்களா? உங்களது பாதுகாப்பிற்காகவும் உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் நீங்கள் இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஆதலால் வாரத்திற்கு ஒரு முறை உங்கள் வீட்டை முழுமையாக சுத்தப்படுத்துங்கள். வீட்டுத் தோட்டத்தில் நீர் தேங்கியிருக்கும் இடங்களை சுத்தப்படுத்துங்கள். $1 பில்லியன் அமெரிக்க கடனாக பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இலங்கை மத்திய வங்கி இன்று பணமுறைகளை விற்கும் நடவடிக்கையை ஆரம்பித்தது. அதற்கான பணமுறைகள் இன்று ஹாங்காங் சந்தையில் விடப்பட்டுள்ளன. இலங்கை அரசாங்கத்துக்காக 10 வருட கால அவகாசத்துடன் $1 பில்லியன் அமெரிக்க 13,000 கோடி ரூபாய்களை கடனாக பெற உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அண்மையில் தெரிவித்தது. இந்த கடன் தொகையை முகாமைத்துவப்படுத்துவதற்காக பேங்க் ஆஃப் அமெரிக்கா மேலிச், சிட்டி, பார்க்லேஸ் மற்றும் HSBC ஆகிய சர்வதேச வங்கிகள் நியமிக்கப்பட்டுள்ளன. மக்கள் வங்கியும் இதன் இணை முகாமைத்துவ வங்கியாக செயற்படுகிறது. டாலர் கையிருப்பை அதிகரித்தல் மற்றும் காலம் தாமதித்த கடன்களை மீளச் செலுத்துதல் ஆகிய விடயங்களை இலக்கு வைத்து இந்த கடன் தொகை பெறப்பட உள்ளது. கடந்த வருடமும் இலங்கை இவ்வாறு பணமுறிகள் மூலம் $1 பில்லியன் அமெரிக்க கடனாக பெற்றுக்கொண்டது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் பாராளுமன்ற உறுப்புரிமை நீக்கப்பட்டமை மற்றும் முதலாவது இராணுவ நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டு வழக்குகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.
මැද පෙළ දේශපාලනඥයන්ගේ பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோக நடவடிக்கைகளை மேற்கொள்வது இடைநிலை அரசியல்வாதிகளின் பொழுதுபோக்காக மாறியுள்ளது. தங்காரை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் வீடொன்றை சேதப்படுத்தியதன் பின்னர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நாட்டில் உள்ள அனைத்து கொள்ளையர்களும் அரசாங்கத்தின் பிரதேச சபைகளில் உறுப்பினர்களாக அங்கம் வகிக்கின்றனர். இடைநிலை அரசியல்வாதிகளின் நிலை தற்போது அலிபாபாவும் 40 திருடர்களின் கதையாகியுள்ளது. இந்த நாட்டில் உள்ள பெரிய நண்டுகள் ஒரு புறமாக பயணிக்கின்ற வேளையில் சிறு நண்டுகளை நேர்த்தியாக பயணிக்குமாறு கூறுகின்றன. இந்த நிலைமையை மாற்றுவதற்கு நாங்கள் தூய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை இந்த நாட்டில் செயற்படுத்துவோம். நமது அரசியல் பயணம் மிகவும் தெளிவானது என நான் கூறியுள்ளேன். இந்த ஊழல் மிகுந்த அரசாங்கத்திற்கு எதிராக பொது எதிர்க்கட்சி ஒன்றை உருவாக்க வேண்டும். දූෂිත රජයට විරුද්ධව පොදු විපක්ෂයක් පෙළගස්සන්න ඕන කියන එකයි. லங்கா எக்ஸ் நியூஸ் மற்றும் ஸ்ரீலங்கா மிரர் ஆகிய இணையதளங்களின் ஊழியர்கள் சட்டவிரோதமான முறையில் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களது அடிப்படை உரிமையும் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் இன்று 7 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 29ஆம் தேதி குறித்த இடத்திற்கு வருகை தந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் அங்கிருந்த ஊழியர்களை எவ்வித காரணங்களையும் தெரிவிக்காது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து சென்றுள்ளதாகவும் அந்த மனுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிரான செய்திகள் மற்றும் ஜனாதிபதியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் வகையிலான செய்திகள் வெளியிடப்பட்டதாக தெரிவித்து குறித்த ஊழியர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் கைது செய்யப்பட்ட குறித்த ஊழியர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் இதற்கமைவாக 50 மில்லியன் ரூபாய் நட்டுஈடு கோரியும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை வாபஸ் பெறுமாறும் இந்த மனுவின் ஊடாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. අපි මූලික අයිතිවාසිකම් පෙස්සම් 7ක් මේ අවස්ථාවේදී ශ්‍රේෂ්ඨාධිකරණයට 7 அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளோம். மேலும் 2 மனுக்களில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் இதுவரை முழுமை பெறவில்லை. எதிர்காலத்தில் அவற்றையும் சமர்ப்பிக்க உள்ளோம். குறித்த அதிகாரிகள் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்திடமிருந்தும் நாம் 5 கோடி ரூபாவை நட்டுஈடாக கோரியுள்ளோம். ඒ වගේම නීතිපති දෙපාර්තමේන්තුවට විරුද්ධවත් අපි කෝටි 5ක සෑම කෙනෙක් වෙනුවෙන්ම කෝටි 5ක වන්දියක් ඉල්ලලා මේ ශ්‍රේෂ්ඨ නඩු පැවරුවා. கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் பதவியில் இருந்து அசாத் சாலி இன்று பிற்பகல் ராஜினாமா செய்தார். கிழக்கு மாகாண சபை தேர்தலில் தான் சுயேட்சையாக போட்டியிட உள்ளதாக இதன்போது அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். தனது ராஜினாமா கடிதத்தினை கையளிப்பதற்காக இன்று பிற்பகல் அசாத் சாலி கொழும்பு மாநகர சபைக்கு சென்றிருந்தார். මුස්ලිම් නායකවන්ට බැරුණා එළියට එන්න. එක එකනට එක එක නීති වෙන්න බෑනේ. අපි කිව්වේ ඒ තුන් දෙනාටම එළියට ඇවිල්ලා තනියම තරඟ කරන්න කියලා. තනියම තරඟ කරලා ආණ්ඩුව කඩාගෙන ඉන්න කිව්වේ නෑ. ඒකට සාකච්ඡා කරලා 142ක් මුස්ලිම් ප්‍රජාව ඉන්නකොට මායාමතිකම නැත්තම් මොකටද තරඟ කරන්නේ? ඕනේ නෑනේ. ඊයේ පාරත් ඒ පිළියන්ට දෙනවා කියලා ඔය බොරුවම තමයි ගෙනිච්චි. ඉස්බුලට කොහොම බලන්න ඉස්බුලටත් කිව්වා වේ. පස්සේ උට කනටත් එකක් ගෙවුවා. එතෙන්ට ගිහිල්ලා අපි ප්‍රොටෙස්ට් එක පෙන්නන්නේ මුස්ලිම් ජනතාව ආණ්ඩුවට විරුද්ධයි දැන්. එච්චරයි. ඒක කියවන්නයි ඕනේ. அவர் தனது ராஜினாமா கடிதத்தினை கொழும்பு மாநகர மேயர் AGM முசாமிலிடம் கையளித்தார். Thank you for all the cooperation. Anyway, I wish you all the best. Thank you. But I feel sorry, I'm losing you in the council. We'll never come back, don't worry. தனது ராஜினாமா கடிதத்தை கையளித்த அசாத் சாலி அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து සුබ අනාගතයක් නැති තරම යන්නේ.